ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலம்பாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க நன்மங்கலம் லொகேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்க ஒரு 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். எலிவேஷன் பிளான் பார்த்துருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. எலிவேஷன் பிளான் எல்லாமே வீடு பார்க்கறதுக்கே ஒரு மினி பங்களா டைப் மாதிரி இருக்குங்க. எலிவேஷனே அவ்வளோ கிராண்டாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. பயோ செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து பயோ செப்டி டேங்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 17x16 நீங்களே ஹாலை பாருங்க. 17x16 எவ்வளோ ஸ்கொயரான ஹால் இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. அப்படியே மேலே பாருங்க, ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். பாருங்க 10x7 நல்லா ஸ்கொயரான கிச்சனாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு கிச்சன் இருக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு சவுத் சைட் பார்த்தா மாதிரியும் இங்கே இருக்குங்க. நீங்கள் எதனா மிக்சி இந்த கிரைண்டர்லாம் வச்சு அரைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிச்சனுக்குள்ள ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க. எவ்வளோ பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியாவே இருக்கு. அது மாதிரி நீங்கள் எஸ்எஸ்ல ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெசார்ட்லாம் போய் நீங்கள் சாப்பிடும் போது பார்த்தா மேலே வந்து அந்த பனை உலையில போட்டிருப்பாங்க. நீங்கள் அது மாதிரியான ஒரு செட்டப் இல்லை அந்த கேரளாவோட மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு நல்லா நீங்கள் சுற்றிட்டு ஒரு சேர் மாதிரி போட்டு ஈவினிங்கில் வந்து நீங்கள் டைனிங் பண்ணும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கேருந்து அந்த வியூ பார்த்து அது நிலா வெளிச்சத்தோட உங்களோட வீட்டு மாடியில் உட்காந்து அந்த டின்னர் சாப்பிடும் போது அது ஒரு ஃபீலே வேறுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்டுட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்பவுமே என்கிட்ட என்ன கேட்பீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் மட்டுமே போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களே, இந்த கோயிலம்பாக்கம் நன்மங்கலம் இந்த ஸ்டிச்சில் எதனா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. நானும் டெய்லியும் தேடிட்டு தாங்க இருக்கேன். எங்கேயுமே ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலம்பாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க நன்மங்கலம் லொகேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தர் ஆகிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? நான் ஏன் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸாக ரெகுலராகவே ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மட்டும் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலம்பாக்கம் நன்மங்கலம் லொக்கேஷனில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்குது. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, ஸோ டோட்டலாக இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே எத்தனை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 7 வீடு தாங்க. ஸோ 7 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 6 வீடு ரிஜிஸ்டர் ஆகி உள்ள நம்மளுக்கு ஆளே வந்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, அந்த யூனிட் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க. இதோ இருக்குது பாருங்கள். எலிவேஷன்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் என்கிட்ட எப்படி கேட்பீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதனால தான் உடனே போஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1245 ஸ்கொயர் ஃபீட், 1245 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1710 1710 உங்களுக்கு பில்டப் ஏரியா. லேண்டோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேண்ட் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குங்க. மெயின் வாசப்படி நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க, நார்த் ஈஸ்ட் இருக்க மாதிரி ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இன்னொரு வாட்டி எலிவேஷன் பிளான் பார்த்துருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. எலிவேஷன் பிளான் எல்லாமே வீடு பார்க்கறதுக்கே ஒரு மினி பங்களா டைப் மாதிரி இருக்குங்க. எலிவேஷனே அவ்வளோ கிராண்டாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோன் கலரில் உங்களுக்கு அந்த டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. 1245 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா, 1710 நம்மளுக்கு பில்டப் ஏரியா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. வெளியில் பாருங்கள், உங்களுக்கு கேட் எல்லாமே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ரோடோட வித் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் ரோடு தாங்க. வெறும் 7 வீடு தான் உள்ளே இருக்குது. ஸோ 7 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 அடி நம்மளுக்கு ரோடு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த சைடு நம்மளுக்கு கார் நிற்கிதுங்களா, இந்த சைடு நம்மளுக்கு ஒரு கார் போகும். ஒரு கார் நின்னாலும் ஒரு கார் உள்ளே போகிற அளவுக்கு தான் பிளான் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம உள்ளே போய் மதுரையில் எல்லாமே பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. அந்த எலிவேஷன் பிளானுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபுல்லாகவே நம்மளுக்கு காம்பவுண்ட் வந்துடும். ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக இருக்கு. அது மாதிரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து பயோ செப்டி டேங்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி சம்போட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 லிட்டர் 6000 லிட்டர் நம்மளுக்கு சம் கெப்பாசிட்டி வந்துடும். அது மாதிரி இந்த லொகேஷனில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணியே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது இது எது மாதிரியான ஒரு ஏரியான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணி உங்களுக்கு
உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய செட் பேக்காக இருக்குங்க. ஒரு 2 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் இருக்குங்க. வீடு சுற்றியே வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அடி வந்துடும். இந்த சைடு 1 அடி இருக்குது. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அடி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அந்த டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து ஒரு டேப்பும் வந்துடும். சப்போஸ் நீங்கள் எதனா வண்டி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் ஒரு டேப் பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. போரோட வித் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ஃபீட் நம்மளுக்கு போர் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த சைடும் நம்மளுக்கு ஒரு 1.5 அடி செட் பேக் கொடுத்துருக்காங்க. டைல் ஃபினிஷிங் பாருங்களேன், என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி அந்த டைல்ஸே பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. நீ கண்டிப்பாக வந்து அதை டச் பண்ணும்போது அந்த குவாலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/15 10க்கு 15 நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. நீங்கள் வெளியிலேயே ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வாசலில் ஒரு கார் ஸ்டாப் பண்ணாலும் உள்ளே ஒரு கார் ஸ்டாப் பண்ணலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஆப்போசிட்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்து கேட் அங்கே வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வந்து. சரிங்களா? இங்கே பாருங்கள், வெளியில் நம்மளுக்கு கார் எல்லாமே விட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். ஸோ வெளியில் ஒரு கார் விட்டது போக சைட்லேயே நம்மளுக்கு ஒரு கார் வெளியில் போயிட்டு வரும். சரிங்களா? அவ்வளோ ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் அந்த லைட் ஃபிட்டிங் ஒரு சின்ன ஒர்க் தாங்க இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 99% வரைக்கும் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சுங்க. இன்னும் அந்த சின்ன ஒர்க் நீங்கள் வந்து இந்த வீடை புக் பண்ணும்போது இந்த இன்னொரு கோட் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பூஜா ரூம் ஹுட்டில் வேணும்னா அதுவும் நம்மளுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 3 ஃபேஸ் EB வருங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹுட் அண்ட் டோர் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? 2 ஸ்டெப் இருக்குது. எல்லாமே அதை கிராண்ட் ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாங்க. மெயின் டோர் நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங் வந்துடுங்க. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 17/16 நீங்களே ஹாலை பாருங்கள். 17/16 எவ்வளோ ஸ்கொயரான ஹால் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த லைட் ஃபிட்டிங்கில் கொஞ்சம் மேக்ஸிமம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த 2-3 லைட் தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணல. நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு அப்புறம் அந்த லைட் ஃபிட்டிங் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிவி யூனிட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஹுட்டும் நல்லா ஒரு குவாலிட்டியாக தான் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குங்க குவாலிட்டி பார்க்கறதுக்கு. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் தொங்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இன்னொரு வாட்டி இப்படி திரும்பி ஹாலை பாருங்கள், நல்லாவே இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எங்கே வருங்க. ஸோ கைப்பிடி எல்லாமே பார்த்தா நம்மளுக்கு SS வந்துடும். சரிங்களா? இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு ஹுட் அண்ட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். சரிங்களா? அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு 6 ஃபீட் வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ரெஸ்ட் ரூம்ல அந்த ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் எல்லாமே நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 10/7ங்க 10க்கு 7 நல்லா ஸ்கொயரான கிச்சனாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு கிச்சன் இருக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு சவுத் சைட் பார்த்தா மாதிரியும் இங்கே இருக்குங்க. நீங்கள் எதனா மிக்ஸி இந்த கிரைண்டர்லாம் வச்சு அரைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டல்லாம் பாருங்க, நல்லாவே இருக்குங்க. ஹேண்டல்லாம் நல்லா ஒரு குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழெல்லாம் பாருங்க, நீங்கள் எதனா திங்ஸ் வச்சுக்கலாம். மேலேயும் நல்லா பெரிய பெரிய ட்ரவுஸாக இருக்கு. மேலேயும் பாருங்க கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு ஒரு வாட்டி கிச்சன் பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த தட்டு வைக்கிற ட்ரே, இந்த கரண்டி வைக்கிற ட்ரேஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு இங்கே எதனா உங்களுக்கு ஹுட்லேயே உங்களுக்கு அந்த ரேக்ஸ் எதனா வேணும்னா பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு வந்துடும். வுட்டனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது, அந்த சைடு நம்மளுக்கு செட் பேக் இருக்குது. சரிங்களா? ஒரு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிலேருந்து 4 அடி செட் பேக் வீடு தான் இந்த ஒரு வீடுமே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, எப்பயுமே நம்ம சஸ்கோல் சொன்னவங்க கேட்கறது கிச்சனுக்குள்ள ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வாங்க, எவ்வளோ பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்குது பாருங்க. நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியாவே இருக்குது. நீங்கள் மழைலாம் பெஞ்சுன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு இங்கே வருங்க. உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் எதனா கார்டனிங் ஸ்பேஸ் மாதிரி இந்த தொட்டியில் அந்த பூச்செடி அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா வெஷல் வைக்கிற மாதிரி, இந்த வெஷல்லாம் வாஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வெஷல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில். ஸோ அப்படியே வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. அப்படியே இங்கேருந்து இன்னொரு வாட்டி ஹாலை பாருங்கள். இந்த ஆங்கிளில் ஹாலை காட்டுங்க, எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. சரிங்களா? அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு ட்ரைனேஜ் லைன் வரைக்கும் உங்களுக்கு வெளியிலே கொடுத்துறாங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் வந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே உடச்சி அந்த பைப் லைன்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க கொடுத்து வச்சுட்டாங்க. ட்ரைனேஜ் வந்தோடனே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா?
பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி படாக்கோட் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா 10x10ங்க, 10க்கு 10ல் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. ஒரு குயின் சைஸ் காட் நம்ம நீங்க உள்ள போடலாம், அவ்வளோ பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. பெட்ரூம்லேயே நம்மளுக்கு ஒரு ஏசி பாயிண்ட் வந்துடும். ஹுட்டன்ல பார்த்தா இங்க ஒரு விண்டோ இருக்கு, இங்க ஒரு விண்டோ இருக்கு. அப்படியே இந்த சைட் பாருங்களேன், நம்மளுக்கு லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகா சூஸ் பண்ணி இந்த ஹுட் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேன் பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. சரிங்க, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துரும். இன்னொரு முக்கியமான அப்படியே இன்னொரு வாட்டி இந்த ஆங்கிள் காட்டுங்க. நான் எந்தெந்த ஆங்கிள் இருந்து இந்த ஹாலில் பார்க்கறனோ அந்த ஆங்கிள் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஏன்னா வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. ஏன்னா நீங்க என்கிட்ட எப்படி கேட்டீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. கண்டிப்பா வந்து சைட் விசிட் பண்ணுங்க. அது மாதிரி ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் தான் சொல்ல போறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே அந்த வுடன் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு 3 விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போயிடலாங்க. அது மாதிரி இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லேண்ட் வாங்கி எப்படி பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் பாருங்க, நல்லா ஒரு வைடான ஸ்டெப்ஸே கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துடும். சரிங்களா, வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குங்க. வீடை சுற்றி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க. ஏன் யூபிவிசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எலிவேஷன்ல இருந்து பார்க்கும்போது அந்த கிளாஸ் செட்டப்போட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். மேலே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. 17x12 17க்கு 12ல நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல கவர் ஆயிடும். சரிங்களா, இந்த எல் ஷேப் இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த எஸ்எஸ்ல கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்ல நீங்க சோஃபா போட்டுக்கலாம். சரிங்களா, 17x12ல நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. உள்ள வாங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா தான் இருக்கு. இந்த பெட்ரூம் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படாக்கோட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10x13 10க்கு 13ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. ஃப்ளோரிங்லாம் பாருங்களேன், அந்த வுட்டன் ஃபினிஷிங்ல நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அப்படியே இங்கே பாருங்க, லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நியூ மாடல் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, 10x13 இந்த பெட்ரூம் சைஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்குள்ளே தான் இருக்கு. உங்களுக்கு அந்த பெட்ரூம் சைஸும் அப்படியே கிடைச்சிடும். சரிங்களா, இங்கே பாருங்க, இந்த ஃப்ரேமை மட்டும் பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த வுட் ஒர்க் கலர் அந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பராக அந்த கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பெரிய கபோர்ட்ஸாகவே நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்கே ஒரு 3 விண்டோ இருக்கு. சரிங்களா, அது மாதிரி இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இங்க வந்து நீங்க வாஷிங் மிஷின் செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் அந்த லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலங்க. ஸோ நீங்க புக் பண்ணிட்ட அப்புறம் அந்த லைட் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிடுவாங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாவே இருக்கு. அப் டு 6 ஃபீட் வரைக்கும் டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணும் அப்படின்னாலும் வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியன் வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து நம்ம லாஸ்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். வாங்க அப்படியே இங்க இருந்து இந்த ஆங்கிள் காட்டுங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு. அப்படியே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் போகுது. ஒரு குட்டி பங்களா இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 10x13 தாங்க. இங்கேயும் பாருங்க, எல்லா பெட்ரூம்லேயும் ஒரே வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு அந்த பட்டாக்குட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து டச் பண்ணும் போதே அந்த குவாலிட்டி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 10x13 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க 2 பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x13ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் எல்லாமே வால்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ ஒரு பெட்ரூம்ல அந்த ஹுட் ஒர்க்லாம் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. மேலே பாருங்க, நம்மளுக்கு லேஃப்ட் எல்லாமே இருக்கு. ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. மேலே இருக்க 2 ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ரெஸ்ட் ரூமாக தாங்க நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா, அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்க பால்கனி தான் கேட்பீங்க. ஹரி, எல்லா வீட்லையும் சின்னதாக பால்கனி இருக்கு, இங்கே எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனி தான் நம்மளுக்கு இருக்கு. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x5ங்க. 10க்கு 5ல நல்ல ஒரு பெரிய பால்கனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, ஆப்போசிட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வீடு தான். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 7 வீடு தான் வரும். ஸோ 7 வீட்டில் ஆல்ரெடி 6 வீடு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி ஆளே குடி வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, அப்படியே வாங்க நம்ம டெரஸ் பார்த்துடலாங்க. இங்கேருந்து பாருங்கள், இந்த பெட்ரூம் 10x13 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது. ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வீடு சுற்றி விண்டோஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க மேலே போயிடலாம். டெரஸ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த ஸ்பேஸ் பாருங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு எஸ்எஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஃபுல்லாகவே நம்மளுக்கு எஸ்எஸ்ல கவர் ஆகிடும்.
நீங்கள் ட்ரெட்மில்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரெட்மில் செட்டப்பு, சப்போஸ் உங்கள் வீட்டில் எதனா வேஸ்டேஜ் திங்ஸ் இருக்குது, இல்லை எதனா நீங்கள் செட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு லைப்ரரி மாதிரி செட் பண்ண போகிறீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரேக்ஸ் வச்சுட்டு புக்ஸ் ஃபுல்லாக அடிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே சோபா போட்டு படிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கலாம். மேலே நம்மளுக்கு அந்த ஃபேன் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டன் டோருங்க. அதுமாதிரி ஒரு சேஃப்டி கில்கேட்டும் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குது. ஸோ மேலே நீங்கள் போகலாங்க. நான் மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நல்ல ஒரு பெரிய டெரஸாக இருக்குது. டெரஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெரஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கூலிங் டைலும் இருக்குது. வாங்க மேலே போயிடலாம். இந்த வீடு நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாமே பார்த்துக்கலாங்க. இங்கே வந்து பார்க்க வேணாம். உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா மட்டும் சைட் விசிட் வந்து பாருங்கள். பார்த்து வாப்பா மேலே. நான் ஏன் இந்த மேலே வந்து இந்த ஸ்பேஸை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே எஸ்எஸ்ல போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் எஸ்எஸ்ல ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெசார்ட்லாம் போய் நீங்கள் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த பனை உலையில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அது மாதிரியான ஒரு செட்டப், இல்லை அந்த கேரளாவோட மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் சுற்றிட்டு ஒரு சேர் மாதிரி போட்டு ஈவினிங்கில் வந்து நீங்கள் டைனிங் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கேருந்து அந்த வியூ பார்த்து அது நிலா வெளிச்சத்தோட உங்களோட வீட்டு மாடியில் உட்காந்து அந்த டின்னர் சாப்பிடும் போது அது ஒரு ஃபீலே வேறுங்க. நான் ஒரு வீடு கட்டினா இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது அந்த ஃபீலிங்கை தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 லிட்டர் நம்மளுக்கு டேங்க் இருக்குங்க. ஸோ ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு ஜிம் எல்லாமே இருக்குது. நம்ம சஸ்கல் சொந்தங்கள் யாருன்னா ரேடியல் ரோடு, இந்த குரோம்பேட், நன்மங்கலம், கோயிலம்பாக்கம் இந்த சரௌண்டிங்கில் யாரா ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரிங்க, ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,35 lakhs, 1,35 லட்ச நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அது வந்து ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் தாங்க. இந்த ஹுட் ஒர்க்கு, ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து கீ மட்டும் தான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. 1,35 லட்ச நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ப்ரைஸும் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சர்க்கிள் சொந்தங்கள் ஒருத்தராயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.